Hello madam. Hi. Meera madam, இன்னைக்கு நம்ம வந்து ருசியில என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு இட்டாலியன் டிஷ் bruschetta பண்ணலாம். எல்லா Bruschetta, இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ஸ் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெனுல ஃபர்ஸ்ட் appetizer தான் இருக்கும். ஓகே. அதுவே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. நம்ம மஷ்ரூம் வச்சு பண்ணிருக்கோம் இல்லையா? ஓகே. இது வந்து வெரி கிளாசிக், ஜஸ்ட் டொமேட்டோ, சீஸ் வந்து ஆப்ஷனல். அது கூட போட மாட்டாங்க மோஸ்ட்லி, பட் அது போட்டா இன்னும் கொஞ்சம் ரிச்சா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. ஸோ கிளாசிக் இட்டாலியன் bruschetta டொமேட்டோ வச்சு பண்ண போறோம் இல்லையா? ஓகே. இன்கிரிடியன்ஸ் பார்க்கலாமா? யா ஷூர். இந்த ஃப்ரெஞ்ச் லோஃப் நம்ம நிறைய பண்ணியிருப்போம்ல, அது பேகெட் சொல்லுவாங்க. அது டொமேட்டோ, சால்ட், பூண்டு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, அண்ட் இது வந்து பேசில், ட்ரை பேசில். ஃப்ரெஷ்னால் நல்லா இருக்கும், பட் வி ஆர் யூசிங் ட்ரை. அண்ட் மாட்சரெல்லா சீஸ், ஆலிவ் ஆயில். ஓகே. ஸோ இது வந்து நம்மளுடைய இட்டாலியன் டிஷ், கிளாசிக் இட்டாலியன் bruschetta பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் லோஃப் வேணும். ஏற்கனவே இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் லோஃப் வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி கூட சில டிஷ்ஷஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெஞ்ச் லோஃப், மாட்சரெல்லா சீஸ், ஆலிவ் ஆயில், தக்காளி வேணும், பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, அப்புறம் ஆரிகானோ அண்ட் பேசில் லீவ்ஸ். ரெண்டுமே ட்ரை வெர்ஷன், ட்ரை பேசில் லீவ்ஸ் அண்ட் ஆரிகானோ. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேகெட் கட் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி இது வச்சிடலாம். அதுக்கப்புறம் வில் டூ த மேரினேட். அது ஓகே. ஸோ இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்து அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். செரேட்டடாக இருந்தால் உங்களுக்கு பெட்டர். ஆங்கிளாக கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லென்த்தி பீஸ் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஆமாம். அண்ட் அது மேலே டாப்பிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஜஸ்ட் ஒரு 1/2 inch மேக்ஸிமம் 1 inch திக்னஸ் கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஈவன் ஃபார் பிரெட் கேக்ஸ்லாம் ஐ வுட் சஜஸ்ட் எப்போவுமே யூஸ் அ செரேட்டட் நைஃப். ஈஸியாக இருக்கும். அந்த க்ரம்ஸ்லாம் உங்களுக்கு வெளியில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அவனில் டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வெறும்னே இதில் நம்ம வந்து ஆலிவ் ஆயில் ஸ்மியர் பண்ணி கொஞ்சம் ட்ரிசில் பண்ணிடலாம் மேலே. அண்ட் இது வந்து நான் ப்ராயில் மோட் இல்லை டோஸ்ட் மோட் எது வேணும். ஏன்னா ஜஸ்ட் ப்ரௌன் தான் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஏற்கனவே 10 minutes ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நமக்கு ஒரு கண் வச்சுட்டோன்னா ப்ரௌன் ஆனப்புறம் வில் டேக் இட் அவுட். ஓகே. என்ன டெம்பரேச்சரில் நம்ம வந்து வில் கீப் இட் 200. ஓகே. ஒரு 5 minutes வைக்கலாம். தென் பார்த்துட்டு இன்னும் வேணும்னா எக்ஸ்ட்ரா மினிட்ஸ். ஓகே. ஏற்கனவே வந்து 200 degree சென்டிகிரேடில் நம்ம வந்து ப்ராயில் மோடில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வைக்கிறோம் நம்ம. ஸோ 5 minutesக்கு அப்புறம் வந்து அதோடைய சைட்ஸ் எல்லாம் அப்படியே ப்ரௌன் ஆகும். ஓகே. ஸோ இது ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை டாப் பண்ண அவ்வளோதான். ஓகே. ஸோ அதுக்குள்ளே நம்ம மேரினேட் அந்த ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டொமேட்டோ தான் மெயின். ஓகே. ப்ளம் டொமேட்டோஸ் தான் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம பெங்களூர் டொமேட்டோ. ஒரு 2 அல்லது 3 தக்காளி சரியாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நல்லா சம்ஷியஸாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம், நாட் கொஞ்சமாக இல்லை. ஓகே. நம்ம வந்து 3 தக்காளி எடுத்திருக்கோம் இல்லையா? 3. இப்போ 2 யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. தக்காளி ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து கார்லிக். 2 part கார்லிக் நல்லா பூண்டு. ஸோ கட்டிங் இஸ் ஓவர். சீஸ் ஒன்று தான் பாக்கி. ஓகே. ஸோ சால்ட். ஸோ அவர் bruschetta is also ready. நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம்.
இது வந்து basil. I mean this is oregano. ஒரு half teaspoon. பேசிக்கலி இது எல்லாமே உங்களுக்கு அந்த மிக்ஸ்ட் இட்டாலியன் சீசன்ல இருக்கிற சாமான் தான். மைல்டாவே ஆட் பண்ணா, ரொம்ப ஆட் பண்ணாது. And chili flakes. நல்லா ஸ்டர் கொடுத்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணா இதுல. ஆமா. யா, போதுமா? இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ நம்ம வந்து இட்டாலியன் சீசனிங் எல்லாம் சேர்த்துட்டோம். ஆலிவ் ஆயில் சேர்த்தோம். பெப்பர் போடணும் இல்லையா? பெப்பர் கொஞ்சம் போடணும். ஃப்ரெஷ்லி கிரவுண்டட் பெப்பர். நல்ல ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு ஸ்மெல்ல. கொஞ்சம் நான் இப்படியேவும் யூஸ் பண்ணலாம் டாப்பிங். சப்போஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேக் இட் மோர் இது பிரிட்டியர் ஆர் டேஸ்டியர், கொஞ்சம் மார்ஜரல்லா சீஸ், பீட்சா சீஸ் சொல்லுவாங்க. I want to cut it fine. Okay. So இவ்வளவு போதும் இல்லையா? போதும். நம்ம இதுக்கப்புறம் இந்த bruschetta வந்து திரும்ப ஓவன்ல எல்லாம் வைக்க மாட்டோம். இல்ல, அவ்வளவுதான். யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 20 to minutes, half an hour விட்டுட்டா இது எல்லாம் சேர்ந்து மேரினேட் எல்லா ஃப்ளேவரும் இன்கார்பரேட் ஆகும் உங்களுக்கு நல்லா. ஸோ இப்போ நம்ம இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆமா, இதுல வந்து என்னன்னா இந்த இட்டாலியன் சீசனிங்கோட அந்த ஆலிவ் ஆயிலும் சேர்ந்த அப்புறம் அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய இப்போலாம் வந்து பாஸ்தா இவங்க நிறைய செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி இட்டாலியன் டிஷ்ஷஸ் நிறைய செஞ்சு அந்த ஆலிவ் ஆயிலுடைய அந்த டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் நமக்கு பழகி போச்சு. ஸோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்சு போச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய இந்த ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ இப்போ நம்ம டாப் பண்ண போகிறோம் ஒன்னொன்னும். ஸோ இப்போ சர்வ் பண்ணும்போதே அப்படியே சர்விங்லேயே நம்ம அப்படியே டாப்பிங் வச்சு சர்வ் பண்ணி உடனே சாப்பிட்டுட்டா நல்லா லைக் இந்த தண்ணி உள்ள இறங்காம. சரி, ஓகே. ஸோ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கார்லிக் ரப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கார்லிக் பிரெட் மாதிரி. அண்ட் டாப்பிங் வச்சிடணும். ஆமாம். அண்ட் ரொம்ப சிம்பிள் செய்யறது. அண்ட் அஃப்கோர்ஸ் தக்காளியோட டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? அதுவும் இந்த மசாலாஸ்லாம் போட்டு நீங்க பண்ணா இன்னும் நல்லா டேஸ்ட். ஓகே. ஸோ சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா விட்டுடலாம். ஓகே, இதுதான் கொஞ்சம் டஃபர் ஜாப். ஆமா, ஸ்பூன் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஈஸி. ஓகே, அவ்வளோதான் இல்லையா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ நம்ம வந்து இந்த இதை செஞ்சு வச்சுட்டோம்னா, அந்த ஃபில்லிங்கை செஞ்சு வச்சுட்டு இதையும் வந்து நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா சர்வ் பண்ற நேரத்துல எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். மேல போட்டு ஃபில்லிங் கொடுத்தா போதும். அது வரைக்கும் அது வந்து அப்படியே ஊறிட்டே இருக்கும் இல்லையா, மேரினேட் ஆயிட்டே. ஆமா, இது தண்ணியும் விட்டுக்காது, ஏன்னா ஆலிவ் ஆயில் தான் போட்டிருக்கோம். கொஞ்சமா தான் விடும், அந்த ஜூஸஸ் நல்லா தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ நம்மளுடைய கிளாசிக் இட்டாலியன் bruschetta ரெடி ஆயிடுச்சு. ஸோ வெரி சிம்பிள், பட் அதோடைய அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஒரு ஸ்டார்டரா, ஒரு அப்பிடைசரா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா எப்படி வேணாலும் சாப்பிடலாம் இல்லையா? ஹெல்த்தி கூட, டீப் ஃப்ரைலாம் ஒண்ணுமே இல்லை. ஆமா ஆமா. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எப்படி டேஸ்ட்னு பார்க்கலாமா? அப்படியே ஃபுல் பஞ்ச் உள்ள போகுமான்னு தெரியல. இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. இந்த ஃப்ரெஞ்ச் லோஃப் வந்து அவ்வளோ நல்லா டோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. அண்ட் மேலே வந்து அந்த சீஸ், தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா சாஃப்டா நம்ம கடிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு இல்லையா?
ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த இட்டாலியன் சீசனிங்கும் ஆலிவ் ஆயிலும் தான். ஆமா நிச்சயமா. இல்லையா? அண்ட் அஃப்கோர்ஸ் பூண்டு அது வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் கொடுக்குது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த இட்டாலியன் சீசனிங் ஆகட்டும், ஃப்ரெஞ்ச் லோஃப் ஆகட்டும், எல்லாமே வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்குது இல்லையா? மசாலா செக்ஷன்லயே பாத்தீங்கன்னா ஓகே, சின்ன சின்ன டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல விற்கிறாங்க. ஓகே, ரொம்ப ஈஸியா கிடைக்குது. ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நிறைய ட்ரை பண்ணலாம் நம்ம அதை வச்சுட்டு. ரொம்ப நல்லா இருந்தது மேம், நன்றி. இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாசிக் இட்டாலியன் புருஷெட்டா ரொம்ப வித்தியாசமா இருந்தது அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் வித்தியாசமா சமைக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது